friends. Excuse me. Sorry for the disturbance. இன்னைக்கு 100 days of தோசை சேலஞ்சில் டே 20. இருபது நாள் ஆயிடுச்சு. 20 தோசை ஆயிடுச்சு. தோசையெல்லாம் எப்படி சுட்டேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இதெல்லாம் என்ன எனக்கு வந்து எப்படிலாமோ தோணுச்சு, எதாவது வித்தியாசமா என்னலாமோ சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ 20 தோசை சுட்டுருக்கேன். அந்த 20 தோசை நீங்க பார்க்கலைன்னா லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு தோசை வந்து இன்னைக்கு வந்து நார்மலான ஒரு தோசை தான். ஸோ இதுல பெரிய ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. அடை தோசை கேள்விப்பட்டிருப்பீங்க சரியா? அடை தோசையில ஆல்ரெடி முட்டை குடிச்சுட்டோம். அது டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த வீடியோ நீங்க பார்க்கலைன்னா லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அடை தோசைக்கு வந்து அவியல் வந்து நல்லா இருக்கும் சரியா? அந்த தோசைக்கு அவியல் தான் நல்ல ஒரு காம்பினேஷன். ஸோ அதே காம்பினேஷனை ஏன் நார்மல் தோசைக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இது வந்துச்சு. இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க, பண்ணியிருப்பாங்க. சம்திங் யாராவது வந்து நைட்டு இப்போ மிச்சம் இருக்குது அப்படின்னா டின்னருக்கு அந்த டைமில் வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி அது பர்பஸாக சுடணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வீட்டில் அவியல் வச்சாங்க. ஸோ சாம்பார் வச்சாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தோசை ஊற்றி அதுக்கு மேலே அவியல் வச்சு அதில் கொஞ்சம் சாம்பார் ஊற்றி அதை மடக்கி 2 சைடு நல்லா வேக வச்சு அதை டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு தோசை விட்டுட்டு அவியல் சாம்பார்லாம் எடுத்து அதுக்கு மேலே வச்சு சுட்டு சாப்பிட்டு பார்ப்போம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். சார் எஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நக்கு செத்த பையன் ரெடியாக இருக்கும். அடுப்பை வச்சுக்கணும். தோசை விடுறதுக்கு முன்னாடி சாம்பார் அப்படியே காமிச்சிடுறேன் வாங்க. ஸோ வீட்டில் வச்ச சாம்பார், அப்புறம் அவியல், அதாவது கன்னியாகுமரியில் ஃபேமஸான டிஷ் அவியல். ஸோ இந்த ரெண்டையும் தோசைக்கு மேலே வச்சு அடக்கி 2 சைடு வேக வச்சு சாப்பிட போகிறோம். நாங்கள் தோசை விட்டுருவோம். நல்லா வச்சுக்கோம். தோசைக்கு சாம்பார் வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ அந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க தோசை ஊற்றி தோசை ஊற்றியாச்சு. தோசைக்கு மேலே அவியல் வச்சிடலாம். கொஞ்சம் மச்சா செஞ்சு வச்ச சாம்பாரை ஊற்றிடுவோம். தோசையை லைட்டாக மடக்கிடுவோம். மானம் கெட்ட பல தோசையில் நான் எண்ணெய் ஊற்றலை, ஆல்ரெடி எண்ணெய் கீழே தடவி இருக்கேன். ப்ளஸ் வந்து சாம்பார் அவியல் நிறைய எண்ணெய் இருக்கிறதுனால எண்ணெய் ஊற்றலை. ஸோ தோசையை திருப்பி போட்டுருவோம். தோசை நல்லா வெந்தாச்சு. ஸோ தோசையை இன்னொரு பட்டம் திருப்பி போட்டுட்டு தோசையை எடுத்து சாப்பிட்டு நல்லா வெந்துருச்சு. சரி தோசையை எடுத்துடலாம். பாருங்க தோசையே. தோசை இந்த தோசையை வந்துட்டு இதுக்கு தனியாக சைடிஷ் எதுவும் தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி எல்லா சைடிஷும் உள்ளதான் இருக்கு. அதனால பேசாமல் நம்ம வந்து தோசையை ட்ரை பண்ணிடலாம். உள்ள என்னெல்லாம் இருக்குது, அவியல் இருக்குது, சாம்பார் இருக்குது. ஸோ ஒரு பீஸ் எடுத்துடலாம். ஆவி பறக்குது. சொல்லவா செய்யணும் டேஸ்ட்டு. அவியல் அதாவது தோசைக்கு சாம்பாரே வந்து ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன். ப்ளஸ் அது கூட அவியலும் சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த காம்பினேஷனை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வெள்ளி செவ்வாய் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவியல் சாம்பார் வைப்பாங்க. ஸோ வச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த தோசை ஃபைனலாக எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படி
நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் இருக்கும்போது